எல்லாருக்கும் வணக்கங்க. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்போதும் நம்பியே கைதொழுவேன் நான். வேல் முருகனுக்கு அரகரோகரா. தைப்பூசத்துக்கு நான் எப்படி விரதம் இருந்து சமையல் செஞ்சு சாமிக்கு படையல் போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறீங்க. ரொம்ப சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணுறக்கு. இப்போது சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கே பூசத்தன்னைக்கு காலையில் 9 மணிக்கே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. திருப்பி மத்தியானமாக சமையல் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 o'clock போல் நாங்கள் விரதம் முடிச்சுட்டு சாமிக்கு படையல் போட்டு வேலபிஷேகம் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டு அதை கழுவி எடுத்துட்டு, அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான பருப்பை குக்கரில் போட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ரசத்துக்கு தேவையான தக்காளி, புளி, அப்புறம் சாம்பாருக்கு தேவையான புளியெல்லாம் ஊற வச்சுட்டு ரசத்துக்கு தேவையான புளியை கொதிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக புளியும் தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்ருந்தேங்க. சமையலுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே எடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காய் கட் பண்ணி ஒன்று ஒன்றா சாம்பார் பொரியல் எல்லாமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. எல்லா தைப்பூசத்துக்கும் கோயிலுக்கு போவோம். ஆனால் இந்த தைப்பூசத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் பழனி போயிட்டு வந்துட்டதுனால இந்த தைப்பூசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. இந்த மாதிரி சாமிக்கு நிறையா செஞ்சு படையல் போட்டு அந்த மாதிரி சாமி கும்பிட்டா தான் சாமிக்குடைய அருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம மனசுக்கு எது திருப்தியோ அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஒருத்தர் அப்படி செய்கிறாங்க அதனால் நாமளும் அப்படி செஞ்சால் தான் சாமி நமக்கு வரம் கொடுப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக இல்லைங்க. சாமி பக்தி அப்படிங்கிறது நம்ம எந்த அளவு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அந்த பலனை கொடுக்குங்க. இப்படி இந்த மாதிரி கும்பிட்டாதான் பலன் கொடுக்கும், இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு எந்த ஒரு வரமுறையும் பக்திக்கு கிடையாதுங்க. கடவுள் பக்தி உண்மையாக மட்டும் நீங்கள் பக்தி வச்சு பாருங்கள், முருகர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. அதில் எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் நீங்களே ஒரு வரன்முறையை வச்சுக்காதீங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுக்க வேண்டாம். நமக்கு என்ன சரின்னு படுதோ நம்ம பழக்கம் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடா போதுங்க. பக்தியிலையோ பூஜையிலையோ ஒருத்தர் பண்ணுறாங்க நாம் அப்படி பண்ணணும்னு நீங்கள் நினச்சி உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் சரி முருகருடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. முருகர் மட்டும் இல்லை, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி பக்தி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன நினச்சாலும் அது கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இவ்வளோ செஞ்சு நம்ம படையல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு கல்கண்டு வச்சு நீங்கள் சாமியை மனசுருக வேண்டி பாருங்க, முருகர் நிச்சயமாக அங்கே நிற்பார். அதில் எந்த வித சந்தேகம் உங்களுக்கு வேண்டாங்க. சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சாச்சுங்க. அடுத்தது ஏலக்காய் பொடி பாயாசத்துக்கும் அப்புறம் பொங்கலுக்கும் அரைச்சி வச்சுட்டேன். இப்போது சாம்பாருக்கு காய் ரெடியாக இருக்குது, அதையும் தாளித்து விட்டுடலாம். ஒரு சைடு பால் பாயாசத்துக்கு பால் காஞ்சிட்ருக்குதுங்க. இப்போது முந்திரி திராட்சையை பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் சைட் பை சைட் மற்ற வேலையும் அப்படியே பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி ரைஸ் அடை பாயாசம் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இங்கே சக்கரை பொங்கலுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சிட்ருக்கேன். கூடவே உளுந்து வடைக்கு உளுந்தும் ஊற வச்சுட்டேங்க. எல்லா வேலையும் சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டே பாத்திரமும் அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணிட்டா அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால சைட் பை சைட் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருந்தேன். நான் அங்கே வாஷ் பண்ணி எல்லா சமையல் முடிச்சிட்ருக்கிற டைமுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் சாமி ரூம் எல்லாமே பூ வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. மாந்தலை எல்லாம் கட்டி பூஜை ரூம்க்கெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மாடியில் மயூரப்பிரியன் ஃபோட்டோ ரூமில் புதுசாக வச்சுருக்கோன்ட்டு. அதனால் மயூரப்பிரியனுக்கும் போய் மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மேலே மயூரப்பிரியனுக்கும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே பூஜை ரூமில் பூஜை போட்டு சாமி கும்பிட்டுலாங்க.
இது பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டு முடித்த உடனேவே ஃபஸ்ட்டு வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டோம். அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படையல் போட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோங்க. வேல் வழிபாடு அப்படிங்கிறது தைப்பூசத்தில் மிக முக்கியமான வழிபாடுங்க. இதை பற்றி இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபுல் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மிக சக்தி வாய்ந்த வழிபாடுங்க இந்த வேல் பூஜை அப்படிங்கிறது. மிகவும் பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைங்க. முருகரை நம்பினோர் கண்டிப்பாக அவர் கைவிடவே மாட்டாருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு ஒன்றே ஒன்று, ரொம்ப உண்மையான பக்தியாக மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா போதுங்க. என் ஐயன் முருகன் உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குவாருங்க. ரொம்பவே வந்து இந்த தைப்பூச வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் ஒன்றுங்க. பூசம் மட்டும் இல்லாமங்க, கிருத்திகை, சஷ்டி, அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். இதில் எங்கள் வீட்டு பூஜை முறையில் நான் எப்படி வந்து நான் தைப்பூச வழிபாடு பண்ணுவனோ அதை தாங்க நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் வழிபடணும், இதுதான் முறை, இப்படி மட்டும்தான் வழிபடணும்னு நான் வந்து சொல்ல வரலைங்க. நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி இது தப்பு, இந்த மாதிரி முறை பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து இது நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க, இது வந்து கடவுள் இல்லை, அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட நம்பிக்கை, என்னோட முறை எதுவோ அதை தான் வந்து நான் பண்ண முடியும். இது உங்களுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதுக்காக இன்னொருத்தருடைய நம்பிக்கையில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து விளையாடாதீங்க. நான் இது வந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்ட ஒரு சிலருக்காக மட்டும்தான் இந்த பதிலை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேங்க. முருகருடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய நிறைய வந்து மந்திரங்கள் இருக்குது. கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி வேல் விருத்தம், இந்த மாதிரி நிறையா முருகர் அருள் சொல்லக்கூடிய நிறைய இருக்குங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, இந்த மாதிரி முருகரை பாட அவ்வளோ பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்களில் ஏதோ ஒன்றை நீங்கள் வந்து தினமுமே பாராயணம் பண்ணிட்டு வரலாங்க. சாமி கும்பிடும்போது எதுவுமே முடியல அப்படின்னா ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு சொல்லி மனதுருக நீங்கள் கூப்பிட்டு முருகனை கும்பிட்டிங்கன்னா முருகனுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு எங்களுடைய தைப்பூச விரதத்தை நல்லபடியாக நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி ரொம்பவே திருப்தியான பூஜைன்னு சொல்லலாங்க. ஓம் சரவணபவ போற்றி.